ஐசா மேலே வந்து ஒரு துணி ஏற்றணுமான்னு சொல்லக்கூடாது. கார் மட்டும் தான் கண்ணில் ஓட்டுது, எடுக்காத எடுக்காதீங்க, எடுக்கட்டும், ஆள் போட்டு எடுக்கட்டும். இது கதை போன் அடிக்கிறானுங்களா 9 வீட்டுக்கு எடுக்காத. எதுக்கு எடுக்கணும்? ஐயா ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ண போறாரு? நீங்கள் யார்? நீங்கள் யாருன்னு கேட்டேன். உமா இருக்காங்களே? உமா மாப்பிள்ளை. உமா மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க நீங்கள்? வீடு இங்கே தான் இருக்கு. உள்ள 40ஆம் நம்பரில் நீங்கள் இருக்கீங்களா? என்னாச்சு? பச்சனா காட்டில் ஒன்றுமே இல்லை. அவங்க போய் எடுத்துட்டு வந்துடுவாங்க. அதை இது பண்ணுறான். முக்கியமாக இன்றைக்கி லேக் அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ 7:30 மணிக்கு சாயந்தரம் 20/20/2024 மரக்கலை திடீர்னு விழுந்து. விஜய் என்ன காற்றடிச்சதா? காற்று தடிக்கல, திடீர்னு மரக்கலை வந்து விழுந்துச்சு. நாங்கள் வந்து பயந்துட்டோம். ஏதோ மாடியில் தான் பில்டிங் பழைய பில்டிங் இடிஞ்சு வந்துருச்சோன்னு நினச்சோம். ஆனால் எந்த விதமான பில்டிங்கில் மரக்கலை மட்டும்தான் உடஞ்சிருச்சு. மரக்கலை விழுந்துட்டனால இது நம்ம காருக்கு எதுவும் பாதிப்பு? நான் அதை கேட்கலாம். முக்கியமாக இங்கே நிறுத்தி வச்சு இந்த காருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை, சாதாரண இல்லைல்லம்மா. ஏன்னா வீடியோ லைவுக்கு போகுது, மறுபடியும் ஏதாவது ஆகிட போகுது. நல்லா பார்த்துட்டிங்களா? ஓகே. மரக்கலை வந்துட்டதுனால எதாச்சமாக நடந்தது. யாரும் யார் மேலேயும் விழலை, யாருக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. இயற்கையாக தான் மரம் விழுந்துச்சு. யாரும் மரத்தை வெட்டலை.